கண்டேன். இதோ பக்கத்திலே ஆசிரமம் அமைத்துக் கொண்டிருக்கும் முனிவர் உண்மையில் முனிவர் அல்ல, ராவணனுடைய நண்பனான காலநேமி என்னும் அரக்கனே இவ்வாறு பொய்வேடம் தாங்கி உங்கள் காரியத்தை கெடுக்கும் எண்ணத்துடன் காத்திருக்கிறான். இவனிடம் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறிய மாலினி அனுமானிடம் விடைபெற்று தன் இருப்பிடம் சென்றாள். பின்னர் மாருதி நீராடி களைப்பு நீங்க பெற்றவராய் ஆசிரமத்தில் நுழைந்தார். அவரை கண்டதும் காலநேமி மகிழ்ச்சியுடன் அப்பனே வந்தாயா என்று கூப்பிட்டான். சுவாமி, தங்கள் கருணையே கருணை, என் மீது தங்களுக்கு உள்ள கிருபையே என் காரியத்தை வெற்றியுடன் முடித்து தரப்போகிறது. தங்களிடம் உபதேசம் பெறும் முன்பே குருவுக்கான காணிக்கையை சமர்ப்பிக்கிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவாறு பாய்ந்து முஷ்டியால் ஓங்கி காலநேமியின் மார்பிலே குத்தினார். காலநேமி இரத்தம் கக்கியபடி பயங்கரமாக அலறிக்கொண்டு தரையில் விழுந்து பிணமானார்.